இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர், அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும். இன்னைக்கு சட்டசபை ஃபயரா இருந்தது. ஹாய், நான் உங்க அனந்தகுமாரன். இன்னைக்கு சட்டசபையில திரு சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த 5 வருஷமா ட்ரக் கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் நிலவும் போதைப் பொருள் பழக்கத்தை பற்றி நாம் இங்கே அனைவரும் அறிந்த விஷயம். நாங்க தான் இப்ப அதை வந்து கம்மி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டர்நேஷனல் ட்ரக் டீலர் ஜாஃபர் சாதிக்குக்கும் திமுக ஈகோசிஸ்டத்துக்கும் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த நபர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாருன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவரை வந்து நாங்க கட்சியை விட்டு நீக்கிட்டோம். அவருடைய கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கிவிட்டோம். நீங்க தான் உங்க கட்சியில வந்து ஐபிஎல் மேட்ச் டைம்ல வந்து பவுடர் நசுக்குனவங்க எல்லாம் வந்து வச்சிருக்கீங்கன்னு சொன்னாரு. கடந்த 5 வருஷமா ட்ரக்குக்கு அகைன்ஸ்டா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமா போராடச்சு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அமைச்சர் திரு கில்லி சரத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுக்கான உரிய விளக்கங்கள் எல்லாத்தையும் நாங்க வந்து கொடுத்துட்டோம். அதை மீறியும் நீங்க எங்க மேல வந்து இந்த அலிகேஷன் வைக்கிறீங்க. அப்படியே நீங்க அலிகேஷன் வச்சாலும் ஐபிஎல் டைம்ல அடிச்சேன்னு சொல்றீங்க. அது டிஎம்கே கவர்மெண்ட்ல தான். அப்ப வந்து என்ன டிஎம்கே கவர்மெண்ட் வந்து விக்கிறதுக்கெல்லாம் அலோ பண்ணிட்டு இருந்ததா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா அப்போ அப்படின்னு சொல்லி திரு கில்லி சரத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இதுல யார் சொல்றது கரெக்ட் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை.